படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். விநாயகர் பெருமானே, ஒவ்வொரு வாட்டியும் என்ட்ரி போகும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டேன். என்ட்ரியில் வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. இந்த வாட்டியாச்சு எப்படின்னா வேலை கிடைக்கணும். எப்படின்னா என் பற்றி காப்பாற்றுப்பா. எங்கடா இருக்க மச்சான்? என்ட்ரி போனோம் மச்சான், வரியா? ஆமாம், சரி மச்சான். ஃப்ரீயாக தானே இருக்கேன். சரி சரி, ஒரு 10 நிமிஷம் வீட்டில் வெயிட் பண்ண, வந்து உனக்கு கொடுக்குறேன், சரியா? சரி, ஓகே ஓகேடா. தமிழகத்தில் உஷார் நடவடிக்கை. ஹைதராபாத்தில் பெண் டாக்டர் கொடூரமாக கற்பழித்து எரித்து கொல்லப்பட்ட சம்பவம். அடப்பாங்களா, மெரினாவில் ஒதுங்கிய கழிவுகள். நம்ம நாடு எப்பவும் அப்படியே தானடா இருக்குது. நித்யானந்தா சாமியார் தனிநாடு கொடி உருவாக்கி சர்ச்சை. ஆனால் ஓடி போயிட்டு கொடியை உருவாக்கிட்டானா? அடப்பா, ஏற்கனவே ஒருத்தன் ஓடி போயிட்டான், விஜயமலையா. கொடி கொடியாக கொள்ள வச்சின்னு போய் செட்டில் ஆகிட்டான், அவனை பிடிக்க முடியல. நிறவு ஓடி போயிட்டான், அவனையும் பிடிக்க முடியல. மூணாவது நாய் ஓடி போயிடுது, இவனையாச்சும் பிடிப்பாங்களான்னு தெரியல. இவனை ஏதாச்சும் பண்ணி ஆகணுமாடா. அவனுங்கெல்லாம் என்கவுண்டரில் போட்டு தரணும் மச்சான். சரி, அது இருக்கட்டும், விட. என்ன என்ட்ரி பண்ண ஆச்சு? சொதப்பிடுச்சு. என்ன பெரிய ஆள் சப்போர்ட் வேணும்ன்றானுங்க. பணம் இருந்தால் கூட சேர்த்துட்றான்றானுங்க. ஏறி இறங்கத்தான் மச்சான். தொப்பதான் குறையிற வரை வேறு எதுவும் பண்ண மாட்டேங்குது. கன்ஃபார்ம் ஒன்று தான் மச்சான் பண்ண போகிறேன். விவசாயம் மச்சான் சொல்லணும், மற்றவனும் சொல்ல வைக்கணும். அதுதான் நம்ம இது. விவசாயம் பண்ணுறோம், ஜெயிக்கிறோம், சரியா? நந்தனா, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், இங்க வா. அசோக், எப்போ வந்த? அப்பா வரல? அசோக், சாப்பிடுவா. என்ன அப்பா வர பார்க்கவே முடியல? எங்கண்ணா, விவசாயத்துல சரியா மகசூல் கிடைக்க மாட்டேங்குது. அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. அதெல்லாம் சரி, நம்மளாச்சும் போய் பார்ப்போமே விவசாயத்தை அப்படின்னு சரி வந்தேன். பரவாயில்ல, நீ பண்றது நல்லதாண்டா. இருந்தாலும் படிப்பு முக்கியம், விவசாயமும் முக்கியம். ரெண்டுத்தையும் பாரு. சாப்பிடுவேன், சாப்பிடு. சரிங்க, சாப்பிடு. பணம் முடிச்சிடலாம் சார். நான் ரொம்ப செலவு பண்ணியிருக்கு சார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த மாதிரி விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சு ஏதோ ஃபேக்ட்ரி போடுறத பேசிட்டு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாப்பா சார், உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் சார் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு இந்த விவசாயம் தான் சூழல் கொடுக்குது. நாங்கள் கஷ்டப்படுறது இந்த உலகத்துக்கு தெரியவே தெரியாது சார். நாங்கள் என்னதான் பண்ணாலும் கஷ்டப்பட்டாலும் இந்த உலகத்துக்கு தெரியாது. நாங்கள் அந்த விவசாயத்தை நம்பி தான் இருக்கோம். நீங்கள் இதை மாதிரி ஃபேக்ட்ரி கட்டுறீங்க, இதை கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் விவசாயத்தை அழிச்சா நாங்கள் என்ன சார் பண்ணுறது சார்? 1000 கோடி கணக்கான ப்ராஜெக்ட்டுப்பா. இந்த இடத்துல தான் வரணும்னு முடிவு பண்ணியாச்சு. வேற எங்களுக்கு எங்கேயும் டார்கெட் இல்லை சார். நீங்கள் என்னடானா விவசாயன்றீங்க. உங்களுக்கு சிட்டிக்குள்ளே எவ்வளோ இடம் இருக்குது சார்? எங்களுக்கு இந்த இருக்கிற ஒரே சொத்து இதுதான் சார். இதை நீங்கள் இது பண்ணிவிட்டு ரோடை இது பண்ணிங்க, மலையெல்லாம் அடித்து காட்டெல்லாம் அழித்து ரோடு போட்டிங்க, விவசாயத்தை அடித்து இப்போ இருக்கிறது விவசாயம் மட்டும்தான். நிலத்தடி நீர் மண் எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிங்க. இருக்க ஒரே சொத்து விவசாயம் மட்டும்தான் சார். விவசாயத்தை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது சொல்லுங்கள்? அதான் எவ்வளோ விவசாயிங்க இருக்கீங்களோ, காசு எத்தனை கோடி வேணுமோ வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து விவசாய நிலம்னா எங்களை மாதிரி கார்பரேட் கம்பெனிக்காரங்க எங்கே தான் போய் கம்பெனி கட்டுறது? எல்லாரும் விவசாய நிலம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காசு கொடுத்தா உங்களால் ஒரு வேளை சாப்பிடாம இருக்க முடியுமா? உங்களால். நாங்கள் விவசாயம் இல்லைன்னா உங்களால் ஒரு வேளை சாப்பிட முடியாது சார். நாங்கள் விவசாயம் கஷ்டப்படுறோம், நீங்கள் நல்லா இருக்கணும் தான் சார். நாங்கள் சேத்துல கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கப்பலில் இறக்கி தரேன்னு சொல்கிறோம், சாப்பிடுங்கன்றோம். எங்களுக்கு இந்த இடம் வேணும்.
இல்லப்பா. எத்தனை நாளைக்கு நீங்க அப்படி சொல்லுவீங்க? அரிசி பருப்பு கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க. கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு போயிட்டே இருங்கப்பா. எங்களுக்கு இங்கே தான் பண்ணணும்னா நாங்கள் கார்ப்பரேட் கம்பெனிப்பா, முடிவெடுத்தா எங்களுக்கு மாற்ற முடியாது. ஆமா சார், நீங்க வருவீங்க, நீங்க விவசாயத்தெல்லாம் அழிப்பீங்க, அழிச்சிட்டு ஏன்பா அழிக்கிறீங்கன்னு கேட்டா அது வந்து கார்ப்பரேட் கம்பெனி காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. இப்படியே எத்தனை நாள் சார் எங்களை ஏமாத்திட்டு இருப்பீங்க? அரசாங்கம் தான் எங்களை ஏமாத்துது, எல்லாம் இது பண்ணுதுன்னா நீங்களும் எங்களை ஏமாத்திட்டு தானே சார் இருக்கீங்க. கம்பெனி நாங்க கேட்கல சார், எங்க மக்களுக்கு நாங்க விவசாயம் தான் பண்ணுவோம். எவன் ஒருத்தன் நம் நாடு நம் விவசாயம் சொல்றானோ அவன் மட்டும் தான் சார் அடுத்த தலைமுறையை மாற்ற முடியும். பாப்பா உனக்கெல்லாம் பேச என்கிட்ட நேரம் இல்லை. கொடுக்குற காசை வாங்கிட்டு போயிட்டே இரு. இல்லைன்னா இந்த கிணத்துல வந்து இப்போ 2 பேரை தள்ளி விட்டா நாளைக்கு ப்ரெஸ் மீடியாக்காரன் பார்த்து இது விவசாயம் பண்ண இடம் இல்லைன்னு ஊரை விட்டு காலி பண்ணதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி அடுத்த 1 மாசத்துல நான் இங்கே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுவேன். போய்கிட்டே இருப்பேன். சொல்றதை கேட்டு கொடுக்குற காசை வாங்கி பொழைக்கிற வழியை பாருங்க. போய் வேலையை பாருங்க, எனக்கு டைம் இல்லை. ஓகே. ஆமாம், இங்கே தான் இருக்கேன். நம்ம பேசின மாதிரி இந்த டீலிங்லாம் முடிச்சிருங்க. அந்த இடம், இங்கே உள்ள இடம் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் அப்படியே பார்த்த மாதிரியே பண்ணிடுங்க. அட என்னையா விவசாயின்னு நான் பேசி பார்த்துக்கிறேன்யா, நீ ஏன் கவலைப்படுற? நம்ம இடம் இங்கே சொன்னது, அந்த இடம் எல்லாமே நம்ம சொன்னலாம் அன்னைக்கு பண்ண மாதிரி பண்ணிடுங்க. ஆமாம், நம்ம ப்ராஜெக்ட் அப்படியே வரப்போகுது கம்பெனிஸ்லாம். யா ஓகே. நெல்முட்டை வந்துருச்சா? தம்பி கவர்மெண்ட் நேரத்தெல்லாம் சொல்றேன். ஏன் அந்த கம்பெனிக்காரங்க கூட சேர்ந்து என்னடா நம்மள வாழ விட மாட்டானுங்களே, என்ன விவசாயத்தை அழிச்சிட்டு போயிடுவானுங்க போல இருக்கு. நம்ம என்னென்ன பண்றது அடுத்து? ஏன்னா யாருமே கேட்கலையா? யாருமே கேட்கல. நம்மளால என்னென்ன பண்ண முடியும்? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இவ்ஜகத்தினை அழித்திடுவோம் நாம் பாரதி கூறியது போல் ஒவ்வொரு விவசாயி வாழ்க்கையிலும் வறுமையும் துன்பமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. விவசாய தற்கொலைக்கு பின்னால் இருக்கும் காரணம் பல காரணங்கள் கூறலாம். அரசாங்கம் அதில் ஒரு காரணமாக விளங்குகிறது. ஒரு அந்நிய நாட்டு நிறுவனம் ஒன்று நம் நாட்டை ஆக்கிரமித்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்திருக்கிறது. அந்த தொழிற்சாலையில் இருந்து வரும் கழிவுகள் எல்லாம் ஆற்றிலேயோ விவசாயம் செய்யும் இடத்திலேயோ கலக்கிறாங்க. விவசாயம் அதனால் முதல் பாதிப்பு வருகிறது. அந்நிய நாட்டு கம்பெனிகளும் அந்நிய நாட்டு நிறுவனங்களும் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டுதான் இருக்கிறது. விவசாயிகள் அழித்துக் கொண்டே போகிறார்கள். ஒவ்வொரு விவசாயி தற்கொலைக்கு பின்னால் இருக்கும் காரணம் ஒரு அரசாங்கமும் வறுமையும் இதே போல் ஒரு அந்நிய நாட்டு நிறுவனமும் தான் இருக்கும். விவசாயம் என்றும் வாழும். நம் நாடு நம் விவசாயம் தொடரும்.